உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மற்றொரு அண்மை செய்தி. தலைமை செயலாளர் முருகானந்தனுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அது குறித்தான தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம், கேட்கலாம். ராஜேஷ், மருத்துவர்கள் 3 நாட்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தும் கூட அலுவல் பணிகளை மருத்துவமனையில் இருந்தே செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில இப்போ முதலமைச்சர் தலைமை செயலாளருடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரம். ஷாம், வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உடல்நிலைக்காக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த 3 நாட்களுக்கு அவர் மருத்துவமனையில் இருப்பார் என்று நேற்று இரவு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அந்த செய்திக்குறிப்பில் கடைசி வரியில் ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. முதலமைச்சர் நல்ல உடல்நலத்தோடு இருக்கின்றார், மேற்கொண்டு சில பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டி இருப்பதனால்தான் அவர் மருத்துவமனையில் தங்கியிருக்கிறார். அதனால் முதலமைச்சர் தன்னுடைய வழக்கமான பணிகளை மருத்துவமனையில் இருந்தபடியே கவனிக்கலாம் என்று மருத்துவர்கள் அந்த செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருந்தார்கள். தற்போது முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தக்கூடிய அந்த செய்திக்குறிப்பு தமிழக அரசின் செய்திக்குறிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது, உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் இந்த ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றார். அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் அங்கு 3 நாட்கள் ஓய்விலே இருந்தாலும் கூட இந்த பணிகளை தொடர்ந்து கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அவர் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுடன் அரசு பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு நடைபெற்று வரக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினுடைய அந்த பணிகள் குறித்தும் அதனுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது, தற்போது எந்தெந்த இடங்களில் அந்த உங்களுடன் ஸ்டாலின் ஆலோசனை கூட்டங்கள் அந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதுவரை எத்தனை மனுக்கள் பெறப்பட்டுள்ளது என்ற விவரங்களையும் முதலமைச்சர் கேட்டதாகவும், அதற்கு 5,74,000 மனுக்கள் தற்போது வரை வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எத்தனை மனுக்களுக்கு நீங்கள் தீர்வு கண்டிருக்கிறீர்கள் என்றும், பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் உரிய துறைகள் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றனவா போன்ற விவரங்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார் என்றும், இது குறித்த விளக்கங்களையும் அது தொடர்பான கோப்புகளுடனும் தலைமைச் செயலாளர் சென்றிருந்தார். முதலமைச்சர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் பதிலளித்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெறப்படும் மனுக்களின் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் எந்த விதமான காலதாமதமும் இன்றி விரைவாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துங்கள் என்று முதலமைச்சர் தலைமைச் செயலாளரிடம் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் இருந்தபடியே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய அலுவல் பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.